ஹலோ கைஸ். நம்ம மெட்ரோ அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மேடவாக்கம் பிரிட்ஜுக்கு அடியில, அதாவது இந்த பார்க் மாரி ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. முன்னாடி இது வந்து ஒரு குப்பை மேடா இருந்தது. அந்த பிளேஸ ஃபுல்லாவே ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. அந்த ஒர்க்கோட ஸ்டேட்டஸ் என்ன அப்டின்ட்டு பார்த்துட்டு, நம்ம மெட்ரோ அப்டேட் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த மேடவாக்கம் மெட்ரோ பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ, அந்த வீடியோ போடும்போது நான் அப்பவும் இந்த பார்க் கவர் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ, அப்போ பார்த்தீங்கன்னா, ஒர்க்கு ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய ஒர்க் முடிஞ்சு, அதாவது இந்த நடந்து போடுறதுக்கான அந்த கல் ஃபுல்லாமே பதிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க நெறையா இந்த யானை மாரியும், குருவி மாரியும், அப்புறம் வந்து தமிழ்நாட்டோட இந்த கலாச்சார நிகழ்ச்சிக்குரிய அந்த ஸ்கல்ப்சர் அது எல்லாமே வச்சிருக்காங்க. அதுபோக சில குருவிகள் இருக்கிற மாரி, அப்புறம் கீழ வந்து அந்த பூஞ்செடிகள் அதெல்லாம் வைக்கிற வேலைகள்லாம் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஹேண்ட் ரெயில்ஸ், அதாவது மக்கள் வந்து நடந்து போறது வழியில இருந்து உள்ள அந்த செடிக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஹேண்ட் ரெயில்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் நடக்கிற இடத்துல அங்கங்க உட்கார்றதுக்கான இந்த கிரானைட்டும் பதிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல இந்த ஒர்க் ரொம்ப வேகமா போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 3 மாசத்துல இந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்றதா, அதாவது இது வந்து ஹைவே சார்புல இத பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாசத்துல இந்த ஒர்க்க முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. போற ஸ்பீட பார்த்தா அடுத்த 1 மாசத்திலே இத முடிச்சுருவாங்க. ஆக்சுவலா இதுல வந்து ஒரு 3 பார்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நான் கவர் பண்ணும்போது ஜஸ்ட் 1 பார்ட் தாங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 பார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அத வந்து நான் செப்பரேட்டா அதுக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம நைட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாரி சேஃப்டி லைட் வச்சிருக்காங்க. அதுபோக இங்க வந்து ஒரு சின்ன கூரை மாரி அமைப்பு வச்சிருக்காங்க. இது வந்து 2 இதே மாரி 2 கூரை அமைப்பு. இங்க ஒண்ணு இருக்கும். இன்னொரு பக்கத்துல இன்னொரு இடத்துலயும் கட்டிட்டுருக்காங்க. அங்க இதே மாரி ஒரு கூரை அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக வாட்டர் ஃபவுண்டைனும் ஒண்ணு இருக்க போது. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சில போர்வெல்ஸ் இருக்கு. அது ஒரு சம்ப் மோட்டார் அப்படின்ட்டு பல விஷயங்கள் இதுல இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் கிட்டத்தட்ட 2,00,00,000. இது இது முடிச்ச உடனே இப்போதைக்கு இது ஹைவே டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத முடிச்ச உடனே சிட்டி அந்த மெயின்டனன்ஸ் அத்தாரிட்டிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருவாங்க. ஸோ அவங்க அத மெயின்டெயின் பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு சைட்ல இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பூஞ்செடி வச்சு அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ இதான் இந்த ஒர்க்கோட ஸ்டேட்டஸு. இப்போ நம்ம தொடர்ந்து அப்படியே மெட்ரோ அப்டேட் பார்க்கலாம். இந்த மெட்ரோ ஒர்க் அப்டேட்ல இன்னைக்கு வந்து ரெட் லைன் ரூட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். நம்ம அந்த ரெட் லைன் ரூட்ல ஏற்கனவே மாதாவரம் மெல்கானில ஸ்டார்ட் பண்ணி மேடவாக்கம் வரைக்கும் உள்ள எல்லா ஒர்க்கோட ஸ்டேட்டஸ் அப்டேட்டும் போட்டிருக்கோம். லாஸ்ட் 1 மந்த்ல அது ஃபுல்லாவே கவர் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து இந்த மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் 2, அதாவது மேடவாக்கத்துல 2 மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஒண்ணு வந்து தாம்பரம் டு வேளச்சேரி போற ரோட்ல ஒண்ணு வரப்போகுது. இன்னொன்னு இங்க மேடவாக்கத்துல இருந்து சோழிங்கநல்லூர் போற ரோட்ல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் வந்து மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் 2. இதுல பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த காலம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருக்கு. காங்கோஸ் லெவல், அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் லெவல் ஒர்க் இன்னும் எதுவுமே தொடங்கல. தொடர்ந்து போகும்போது டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த கர்டருக்கு மேல ஸ்லாப் ஒர்க் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. இந்த 2 பில்லருக்கு நடுவுல ஸ்லாப் ஒர்க் போயிட்டு இருக்குது. அடுத்த பில்லர்ல பார்த்தீங்கன்னா, கர்டர் மட்டும் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது, இந்த காலம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதா பார்க்க முடியுது. அதுக்கு மேல வந்து பியர் கேப்பும் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த கர்டர் பிளேஸ் பண்றதுக்காக இங்க நெறையா அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நைட் நேரத்துல அந்த வேலைகள்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுல வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இந்த டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த மிஷின் இங்க நிக்கிறத பார்க்க முடியுது. அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது, அடுத்து ஒரு 100, 200 மீட்டருக்கு இந்த டைப் கர்டர் கன்டினியூவா பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது தொடர்ந்து வரும்போது இந்த கர்டர், ஃபீடர் ரொம்ப நாளாவே இங்கேயே நிக்குது. ஏன்னா, இன்னும் இங்க நெறையா கர்டர் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்குது. அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் அத அங்கருந்து எடுப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, காலம் ஒர்க்கு முடிஞ்சுட்டு இருக்கு.
அதுக்கு மேல பியர் கேப்லாம் இன்னும் ஆட் பண்ணாம இருக்காங்க. இதுல வந்து ஸ்லைட்டா டர்ன் ஆகும். ஸோ, அதனால 2 பில்லர் வருது. இதுல லெஃப்ட் சைட்ல ஒரு பில்லர், ரைட் சைட்ல ஒரு பில்லர் வர மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து போகும்போது அப்படி ஒரு சில இடத்துல அந்த பியர் கேப்பும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நம்ம இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதுல பார்த்தீங்கன்னா, காலம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கோஸ் பில்ட் பண்றதுக்கான இந்த பீம்ஸ் ஆட் பண்ற வேலைகள்லாம் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம மேல வந்து ஒரு கர்டர் லான்ச்சர் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போதைக்கு இந்த ஒர்க் தான் வந்து பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல போயிட்டு இருக்குது. இதை தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு கண் தொடர்ந்து காலம் எல்லாமே பில்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு மேல பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து பெரும்பாக்கத்துல குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி இருப்போம். அதாவது இப்போதைக்கு அது குளோபல் ஹாஸ்பிட்டல்ல நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருப்போம். இங்க ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு கன்டினியூவா இந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மெட்ரோ ஸ்டேஷன். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கிளாசிக் தமிழ் இன்ஸ்டிடியூட் மெட்ரோ ஸ்டேஷன். இங்க தான் வரப்போகுது. இதுல பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு காலம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுச்சு. காங்கோஸ் அந்த பில்ட் பண்றதுக்கான அந்த வேலைகளும் போயிட்டே இருக்குது. இந்த காங்கோஸ்க்குரிய அந்த பீம் ஆட் பண்றதெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிளாட்ஃபார்ம் லெவல்லயும் அந்த பியர் கேப்லாம் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டெண்டட் பீம் ஆட் பண்ற வேலைகளும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதை தொடர்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அ தொடர்ந்து இந்த யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது, இந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் லெஃப்ட் சைட்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதனால நம்ம வந்து ஸ்லைட்டா ரைட்ல டர்ன் பண்ணி, இதுல வந்து சிங்கிள் வேயா தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா, இதுல வந்து ரைட் சைட்ல ஏற்கனவே பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. லெஃப்ட் சைட்ல இப்ப தான் வந்து பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து மழை காலத்துல இங்க உள்ள தண்ணிலாம் வந்து வடிஞ்சு போறதுக்கான அதுல வந்து சின்ன சின்ன பிரிட்ஜா தான் இருந்தது. இப்போ அதோட உயரத்த அதிகமாக்கி, இந்த ரைட் சைட்ல ஏற்கனவே கட்டி முடிச்சுட்டாங்க. இப்ப நம்ம அந்த பிரிட்ஜ்ல தான் ஏறப் போறோம். அதுக்காக லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த வேலைகள் வேகமா போயிட்டே இருக்குது. மேல அதாவது பிரிட்ஜ்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் அதுலருந்து கீழ இறங்குறதுக்கான அந்த ரேம்ப் ஒர்க் அது எல்லாமே வேகமா போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா, மண் எல்லாமே போட்டுருக்காங்க. இதுக்கு மேல ஜல்லி போட்டு ரோடு போட்டாங்கன்னா, அந்த சைடுமே ரோடு ரெடி ஆயிரும். லெஃப்ட் சைட்ல அந்த பிரிட்ஜ் ஃபுல்லா கட்டி முடிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்புறம் வந்து சைட்ல வந்து அந்த ஹேண்ட் ரெயில்ஸ் இதுதான் வந்து கட்ட வேண்டியிருக்குது. இப்போதைக்கு கம்பி மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில இடத்துல கான்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ, அடுத்த ஒரு சில மாசங்கள்ல இந்த ஒர்க் முடிஞ்சுச்சுன்னா, அந்த சைடு ஓப்பன் பண்றதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து இன்னும் ஒரு சில மெட்ரோ ஒர்க்கான பில்லர் தோண்ட வேண்டியிருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து அந்த பைலிங் ஒர்க்கே போயிட்டு இருக்குது. இதைத் தொடர்ந்து அடுத்த ஒரு சில பில்லருக்கு வந்து அவங்க பைலிங் ஒர்க் முடிஞ்சு, மேல அந்த காலம்லாம் அதுக்குரிய ஒர்க் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பி மட்டும் தெரியும். ஸோ, ஆனா காலம் ஒர்க் நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்குது. முன்னாடி இதில வந்து ஹை வோல்டேஜ் ஒயர் கிராஸ் ஆகி போயிட்டு இருந்ததுனால ஒர்க் டிலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, அத வந்து ரைட் சைட்லயே கட் பண்ணி அப்படியே கிரவுண்டுக்கு வழியா எடுத்துட்டு, அந்த சைட்ல கன்டின்யூ பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதில டர்ன் பண்ணோம்னா தெரியும். அந்த சைடு வந்து இந்த எலக்ட்ரிக் கம்பிகள் இருக்கும். அதிலிருந்து திரும்ப அந்த ஹை வோல்டேஜ் ஒயராவே எடுத்து போயிட்டுருப்பாங்க. பட் இந்த ரோட கிராஸ் பண்ற இடத்துல கீழ பூமிக்கு அடியில கொண்டு போயிருப்பாங்க. அங்க தூரத்தில தெரியுதுல்ல, அந்த பில்லர்லேருந்து அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம தொடர்ந்து இப்படி பார்க்கும்போது, இங்கேருந்து எல்காட் வரைக்குமே வந்து தொடர்ந்து இந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். லெஃப்ட் சைட்ல தான் வந்து நம்மளுக்கு எல்காட் அதான் இங்க தான் நெறைய ஐடி பார்க் இருக்குது. சோழிங்கநல்லூர்ல மேஜரான ஐடி பார்க்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்குது. HCL, அப்புறம் விப்ரோ, சிடிஎஸ் அப்படின்ட்டு எல்லா கம்பெனிஸும் இங்க இருக்குது. இந்த ரூட்ல அடுத்து வரப்போறது எல்காட் மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து சோழிங்கநல்லூர் எல்காட்டுக்கு முன்னாடியே
வரப்போகுது. இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து காலம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுச்சு. அதுக்கு வந்து பியர் கேப்பும் ஆட் பண்ணியிருக்காங்க. காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்டெண்டட் பீமும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு என்ட்ரி, எக்ஸிட்டுக்கான அந்த வேலைகளும் போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பைலிங் பண்ணி, அதில வந்து காலம் பில்ட் பண்ற ஒர்க்கும் போயிட்டுருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ, இந்த வீடியோல நம்ம இந்த எல்காட் வரைக்கும் உள்ள ஒர்க் அப்டேட் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வர அந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் அதோட ஒர்க்கு அடுத்த வீடியோல வந்துகிட்டே இருக்குது. சும்மா ஸ்டேஷன்லாம் வேற லெவல்ல பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்குது. ஸோ, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணா நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை.